இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 45 57 முடிய. மரியாவிடம் மார்த்தா மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். அன்றே தலைமை குருவின் கீழ் இருந்த அவருடைய நம்பிக்கையாளர்கள், தலைமை குரு மீது கொண்டிருந்த நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் இயேசுவை எப்படியும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு பல்வேறு சபைகள், பிரிவினை சகோதர சபைகள் தோன்றிவிட்டன. ஒவ்வொரு பங்கிலும் கிராமங்களை தவிர மற்ற சிறு நகர பகுதிகளில் 10, 5, 20, 30, 40 என்று பல சபைகள் தோன்றிவிட்டன. கத்தோலிக்க திருச்சபைக்கு இது ஒரு சவாலாக இருக்கிறது. இதற்கு மாற்றாக மக்களை இந்த ஆதியிலிருந்து தொடர்ந்து வருகின்ற இந்த சபையின் வழியாக இயேசுவின் நம்பிக்கையாளர்களாக அவர்களை வாழ வைப்பதில் என்ன செயல்பாட்டுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? போகின்றவர்களை தடுப்பதற்கு அல்ல, இருக்கின்றவர்களை உறுதிப்படுத்துவதற்கும் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் வழியாக மற்றவர்களையும், கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும், பிரிந்து போன மற்றவர்களையும் கூட இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய இயேசுவோடு இணைந்த செயல்கள். அதிகமாய் கட்டுப்பாடுகளை போடுவதன் வழியாக அவர்களை தடுத்து விடலாம் என்று நம்மிலே பலர் எண்ணுகிறோம். அது அல்ல வழி. preventive system. What is preventive system? To make the Catholics remain in the church. What is the preventive system that we have to follow? இயேசுவை அறிவிப்பது, வீடுகளில் மக்களை சந்திப்பது, தனித்தனி குழுக்களை அவர்களோடு அமர்ந்து ஒவ்வொரு வாரமும் அல்லது மாதத்திற்கு 2 முறை, ஒரு முறையாகிலும் அவர்களோடு பேசுவது, அவர்களை பேசவிட்டு நாம் அவர்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுக்க முயலுவது, அவர்களோடு தங்கியிருப்பது, இயேசுவோடு தங்கியிருப்பது. இயேசுவோடு தங்கியிருப்பது என்பது நற்கருணையின் முன்பு இருக்கிறது மட்டுமல்ல, அது முதன்மையானது. அதற்கு இணையானது மக்களோடு தங்குவது, மக்களோடு எம்பத்தைஸ் பண்ணுவது, அவர்களுடைய உணர்வுகளோடு ஒன்றித்திருப்பது, அவர்களுடைய தேவைகளை எந்த விதத்திலும் சந்திக்க வழிகாட்டுவது, சந்திப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. நம்முடைய செயல்கள் தான் பேசும். நம்முடைய செயல்கள் தான் பேசும். Actions speak louder than your sermons. அன்பானவர்களே, இயேசு என்ன செய்தார்? தன்னுடைய வாழ்க்கை செயல்முறைகளிலிருந்து பின்வாங்கினாரா? கொல்ல முயன்றார்கள், கல்லால் அடிக்க முயன்றார்கள், சோதித்தார்கள், மடக்க பார்த்தார்கள். தந்தையினுடைய விருப்பத்தின்படி செயல்களை செய்து கொண்டே போனார். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் குறிப்பிட்ட இலக்கை கொடுத்து, அதற்கு தேவையான வலிமையை கொடுத்து, ஆற்றலை, ஆவியானவருடைய ஆற்றலை கொடுத்து அனுப்பியிருக்கிறீர். நம்பிக்கையாளர்கள் எங்கள் எல்லாருக்கும் இதை செய்திருக்கிறீர். யாருக்கும் குறை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆற்றலை, ஆவியின் துணையை நாங்கள் செயல்படுத்தாததனால்
செயலுக்கு கொண்டு வராததனால், அப்படிப்பட்ட தீவிர நம்பிக்கை எங்களிடம் இல்லாததனாலேயே, அன்பின் கடவுளே, எங்களுடைய அன்றாட செயல்கள் மற்றவர்கள் மனதிலே எந்த விதத்திலும் ஒரு முத்திரையை குத்தவில்லை. எங்களுடைய வாழ்க்கை செயல்கள் சாட்சியங்களாக இல்லை. எங்களுக்கு அந்த வரத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.